வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான, ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸல்ல ஒரு ஆட் இன் அத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸல்ல கன்டினியூஸா ஒர்க் பண்றவங்க, ப்ளஸ் வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டைம் வந்து ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டேட்டாவ வந்து ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் எல்லாம் ரொம்ப கிளியரா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, உடனே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதா ஒரு டூல யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிடலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஆட் இன் ப்ரொஃபஸர் எக்ஸல். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஆட் இன் தான் இது. பட் இது எக்ஸலால் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ எக்ஸலால் எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும். பட் இந்த ப்ரொஃபஸர் எக்ஸல் அந்த ஆடின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணும். குறிப்பாக ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் நம்ம இந்த டூலை வச்சுக்கிட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வெர்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2016. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மெனு பார் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மெனு பார். இந்த மெனு பாரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் எக்ஸல் அப்படின்ற ஒரு மெனு வந்திருக்கு. அதுக்குள்ளே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ப்ரொஃபஸர் டூல் அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை ஆடின் டைப் பண்ணுங்கள். எக்ஸல் ப்ரொஃபஸர்னு கூட டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு லிங்க்கில் வந்து கண்டிப்பாக இதனுடைய இது கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள், டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையலை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி செட்டப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த செட்டப் ஃபைலோட கிராக்டு வெர்ஷன் வந்து வேணும் அப்படின்னாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதனுடைய கீயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிரும். ஸோ நான் கீயோட உங்களுக்கு கிராக்டு வெர்ஷனோட லிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறுபடியும் எக்ஸலுக்குள்ளே வருவோம். ஸோ இந்த எக்ஸலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டூலில் காப்பி இருக்குது, பேஸ்ட், லிங்க் அண்ட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு டூல் வந்து பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து இப்போ பாருங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் வெர்டிக்கலாக நான் டைப் பண்ணதை இந்த பக்கம் ஹரிசாண்டலாக நான் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு இங்கே டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் டூல்லையும் வந்து அது கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் பேஸ்ட் லிங்க் அண்ட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் ஷீட் இருக்குது. ஒரு 4-5 ஷீட் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, சார்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் ஷீட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டில் இந்த பக்கம் நேம்ஸ்லாம் இருக்குது, இந்த பக்கம் டேட் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் போட்டிருக்கேன். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணி இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேலி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்லாம் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரர், ஒரு ஃபார்முலா போட்டு எரர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பிளாங்க் செல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் 0 டைப் இருக்குது, அதாவது எம்டி செல். எந்த இதுவுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டும் இல்லை, நம்பரோ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காலத்தை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு காலம் ஹைட் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொரு ரோ வந்து ஆட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை வந்து ஹைட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதை ஹைட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி டக்குன்னு முடிக்கிறதுன்றதை பாருங்கள். இந்த ப்ரொஃபஸர் டூல் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக
யூஸ் ஆகுது. ஒரு ஒரு எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக மாறுறதுக்கு இந்த டூல் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். நம்ம ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பேஸ்ட் லிங்க் அண்ட் டிரான்ஸ்போஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேஸ்ட் எக்ஸாக்ட் ஃபார்முலான்னு இருக்குது. அடுத்து வந்து பேசினா பேஸ்ட் இன்டூ சிங்கிள் காலம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல இந்த டேட்டா வந்து ஒரே காலத்தில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் இன்டூ சிங்கிள் காலம். கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இங்கே ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வச்சு ஜஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே ஒரே காலத்தில் பேஸ்ட் ஆகிடும். கிளியர்? ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லில் 2 வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 2 செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் வந்து சம் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சம் பண்ணிடுறேன். ஸோ சம் பண்ணி முடித்த உடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ரவுண்டு கொடுத்து இன்செட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரவுண்டட் வேல்யூவாக வந்துடுச்சு, அந்த 0.99ன்றது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டடாக நம்ம பண்ணலாம். ஸோ நான் சிங்கிள் ரோக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய நிறைய ரோஸ் இருந்துச்சு, அவங்கள நிறைய காலம் இருந்துச்சு, அதில் ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் டூல். இந்த செலெக்ஷன் டூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செலெக்ஷன் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செல்ஸ் வித் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது இல்லையா, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செல்ஸ் வித் வேல்யூஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கொடுக்கேன். இங்கே பாருங்கள், எந்தெந்த செல்லெல்லாம் நம்ம வந்து வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது எம்டியாக விடாமல் ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பர்ஸோ வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்குது. பட் ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய செல்லை வந்து இது செலக்ட் பண்ணலை. ஸோ இந்த செலெக்ஷன் இது எதுக்காவது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் செல்ஸ் வித் நியூ வேல்யூஸ் நியூமெரிக் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் நம்ம நம்பர்ஸை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்த எல்லாத்தையும் இது செலக்ட் பண்ணி கொடுக்குறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இங்கே பாருங்கள் ஷேப் அண்ட் பிக்சர் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் இமேஜஸ்னால் இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபோட்டோஸ் எதனா வச்சுருந்தா அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ஏதாவது வச்சுருந்தோம்னா கமெண்ட்டு, நோட்ஸ் வச்சுருந்தா நோட்ஸு, செலக்ட் ஆல் விசிபிள் செல்ஸ் அப்படின்னா இங்கே எல்லா விசிபிளாக இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும் இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். நான் இங்கே 2 இது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் செலக்ட் பண்ணாமல் விசிபிளாக இருக்கக்கூடியது மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருச்சு. மறுபடியும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் செல்ஸ் செலக்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், பிளாங்க் செல்ஸ் எல்லாத்தையும் இது செலக்ட் பண்ணிடுச்சு. சூப்பரான ஒரு விஷயம் இது. எங்கெங்கெல்லாம் நம்ம எங்கேயாவது டைப் பண்ணாமல் விட்டுட்டோமா, ஏதோ ஒரு ரோவோ இல்லை காலமோ நம்ம டைப் பண்ணிகிட்டே வரும்போது ஜஸ்ட் நம்ம பிளாங்காக விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த பிளாங்க் செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு பிளாங்க் அப்படின்னு போட்டு அடித்தோம்னா இந்த பிளாங்க் செல்லில் செலக்ட் பண்ணி கொடுக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் செல்ஸ், செலக்ட் ஆல் செல்ஸ் எண்டிங் வித் பிளாங்க்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செல்லை அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வாப் டூ செல்ஸ். இந்த ஸ்வாப் டூ செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே வந்து ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரணும், இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போகணும். இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், இதை கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி இதுக்கு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம இது 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. மாறிடுச்சா?
ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டேன். இப்போ 2 ஸ்பேஸ் அடிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் அடித்து கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சில ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். இல்லாட்டி ஸ்பேஸே இல்லாமல் நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட்டு பின்னாடியோ ஒரு நம்பர் பின்னாடியோ ஸ்பேஸ் அழுத்திருந்தோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்பேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணு அப்படின்றத இங்கே நம்ம இந்த ஒரு கமெண்ட் கொடுக்குறது மூலமாக பிடிச்சிக்கலாம். இங்கே 5 ஸ்பேஸ் நான் வந்து அடிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்பேஸே வரல. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கடைசியாக நம்ம டைப் பண்ணும்போது அதை வந்து டெலீட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபார்முலாவே இங்கே வந்துடுது. நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை ஜஸ்ட்டு நம்ம டைப் பண்ண முடியுமா? முடியாது. அது ஃபார்முலா டைப் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபார்முலாவுக்கு உண்டான வேல்யூ வந்து அது எடுத்துக்கும். அது எடுத்து முடிச்சுட்டு நமக்கு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். ஆனால் பட் இங்கே வந்து ஃபார்முலாவே வந்து நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபஸர் டூல் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து கிளியர் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஏதாவது நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்தோம்னா அதையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து நான் கொடுக்குறேன். ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ட்ராக் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபார்முலா வந்து நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராக் பண்ணது இங்கே காமிச்சிருக்கு. ஸோ இது கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது கிளியர் ஆகிடும். அடுத்தது ஒர்க் புக் டூல்ஸ். நம்ம ஃபைல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணலாம், ஷீட்டை வந்து மெர்ஜ் பண்ணலாம், நேம் வந்து மெர்ஜ் பண்ணலாம், டேபிள் கண்டென்ட்டு, அதே போல் இந்த இந்த எக்ஸல் திடீர்னு ஒரு டேபிளையும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே அண்ட் லேஅவுட் வந்து சூப்பரான எனக்கு பிடிச்சது. இங்கே பாருங்கள், ஹிடன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன், அதே போல் காலத்தையும் ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே ஹிடன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இது வந்து ஜஸ்ட்டு ஆல் ஒர்க் ஷீட், அதாவது இங்கே நிறைய ஒர்க் ஷீட் இருக்குது. அது எல்லாத்துலேயும் அந்த வேலையை பண்ணணுமா, இல்லை செலக்டட் ஒர்க் ஷீட்டில் மட்டும் பண்ணணுமா, இல்லை கரண்ட்டாக இப்போ ஓப்பன் பண்ண ஒர்க் ஷீட்டில் மட்டும் பண்ணணுமா அப்படிங்கிறத காட்டுது. இங்கே வந்து பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கரண்ட் ஒர்க் ஷீட் ஒன்லி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஓகே, இந்த இடத்துல ஹிடன் ரோஸ் அண்ட் காலம்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்து முடித்த உடனே எனக்கு பாருங்கள், நான் ஹைட் பண்ணது எல்லாத்தையும் எனக்கு வியூ பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த ஏதாவது நம்ம ஹைடாக இருந்துச்சு இல்லை தெரியாமல் ஏதாவது ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும். பட் இது சிங்கிள் பேஜ் எக்ஸல் ஷீட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்டாக இருக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் லேஅவுட்டில் வந்து ஹிடன் ரோஸ் அண்ட் காலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதேபோல் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் லேஅவுட் டூல்ஸில் ஷீட் மேனேஜர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷீட்டெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத இங்கே காட்டுது. ஸோ இது எதெல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா ஷீட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லா ஷீட்டையும் செலக்ட் பண்ண முடியும், எல்லா ஷீட்டையும் அன்செலக்ட் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷீட்டை வந்து நான் வந்து ஹைட் பண்ணுறேன். இந்த 2 ஷீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் செலக்டட் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த 2 ஷீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே போல் அன்ஐடும் கொடுக்கலாம். ஒரு சில ஒர்க் ஷீட்டை வந்து கொடுத்துட்டு அன்ஐடும் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ செலக்ட் ஹிடன். ஸோ இப்போ ஹைடாக இருக்கக்கூடிய ஷீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஐடு அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப அந்த ஷீட்டு வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் லேஅவுட் டூல்ஸ்லேயே வந்து ஷார்ட் ஷீட் அப்படின்னு இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் கொடுத்து ஷார்ட் பண்ணலாம், நம்பர் வைஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வைஸ் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஷார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டிஸ்பிளே லேஅவுட்டில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ், ரெடியூஸ் ஃபைல். ஸோ இது கொடுக்கும்போது உங்களுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இது
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டூலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த டூல் உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணி வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டூல் வந்து 2013க்கு மேலே ஒர்க் ஆகுது. அதுக்கு கீழே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா என்கிட்ட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் வெர்ஷன் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். 2013, 16, 19 இது யாராவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.